லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு 5 மாரல் ஆட்டிடியூட்ஸோட, அதாவது மாரல் வேல்யூஸோடைய இது பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம், செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம், தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம், ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள். ஓகே, லெட்ஸ் see it. ஓகே, ஃபஸ்ட் ஒன் அப்படிங்கிறது வந்துட்டு குட்னஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் ஹானஸ்டிங்கிறத பார்த்தோம். தேர்ட் ஒன் இன்டெகிரிட்டி, ஃபோர்த் ஒன் ஃபேத்ஃபுல்னஸ், ஃபிஃப்த் ஒன் ரெஸ்பெக்ட். ஓகே, next one, love and compassion. Love is always defined in the term of relationship. It is the feeling wherein you are willing to sacrifice for others. Love do not extend to everyone, only those who are close to you, example family and friends. True love is always selfless. Compassion is about showing love towards those who are not related to us. Example, giving food to beggar or taking someone to the hospital after the road accident. Compassion is much bigger than love. Compassion is behind relationship and it's based on humanity, whereas love can be selfish in nature. We should have compassion. ஓகேங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லவ் அண்ட் கம்பேஷன் அப்படிங்கிறது அடுத்த ஒரு குவாலிட்டி. லவ் அப்படிங்கிறது வந்து அது வந்து செல்ஃப்லெஸ்ஸாக தான் இருக்கும், செல்ஃபிஷாக இருக்காது, செல்ஃப்லெஸ்ஸாக தான் இருக்கும். அண்ட் அது வந்து அது லவ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மேலே மட்டும்தான் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க, லைக் அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க, தாத்தா, பாட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, உங்களுக்கு என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய தங்கச்சி, என்னுடைய அண்ணா, என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய ஒய்ஃப், என்னுடைய குழந்தைங்க, என்னோடய நாய்க்குட்டி, என்னோடய கார், என்னோடய பைக், என்னோடய செல்ஃபோன், என்னுடைய பேக், என்னுடைய புக்ஸ் அப்படிங்கிறதுல தான் இருக்கும். என்னுடையது அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வரும். ஆனால் கம்பேஷன் அப்படிங்கிறது என்னுடையது அப்படிங்கிறத தாண்டி மற்றது மேலேயும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவலான ஒரு பாசம் வந்து நம்ம இருக்கும். அது பேர் அன்பு, அளவற்ற அன்பு பேர் தான் கம்பேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப்லெஸ்னஸ். We should be selfless because we have seen the negative consequences of self-interest. In previous moral attitude, especially honesty and fidelity, the Hindu Advaita philosophy says that we should recognize that the other soul is same as our soul. We will recognize there is no reality, and we will have universal positive emotion and no negative feelings. We will become a selfless. Tattvam Mashi is in Sanskrit. To explain it must be you only. The other imagine. We say in front of you is nothing but you only. There is only oneness and one soul. Example, rich man asked the priest how to get happiness. He said, I want peace of mind. The priest said, remove I want desire and you will get peace of mind. Perform the nishkamya karma according to the Krishna. Peace of mind means knowing fully what you are willing to sacrifice to achieve what you desire. We do not have peace of mind because we have insecurity and feel uncertain about future. ஓகே, என்ன கொடுங்க, செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எனக்குன்னு செல்ஃபிஷாக இருக்கிறத வந்து எனக்குன்னு இல்லாமல் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்? நான் ஆல்ரெடி ஹிந்து ஃபிலாசபியில் சொல்லியிருக்கேன். நீங்கள், உங்கள் அம்மா அப்பா, என்னுடைய அம்மா அப்பா, காரு, உங்கள் ஹஸ்பண்ட், என்னோடய ஹஸ்பண்ட், உங்கள் ஒய்ஃப், என்னோடய ஒய்ஃப், எல்லாமே ஒன்று தான். உருவம் மட்டும்தான் வேறு, உங்களுக்குள்ளே இருக்கிற சோல் அப்படிங்கிறது ஒன்று தான். நம்ம எல்லாருமே வந்துட்டு பரமாத்மா கிட்டே இருந்து தான் வந்திருக்கோம். ஓகேங்களா. அந்த பரமாத்மா கிட்டேருந்து வந்து திருப்பியும் நம்ம உடல் தான் சாகும், சோல் சாகாது. திருப்பியும் அந்த பரமாத்மா கிட்ட போகிறதுக்காக தான் நம்ம இந்த லைஃப்பை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலே ஒரு விஷயத்தில் இது எனக்கு வேணும், எனக்கு இத்தனை சொத்து வேணும், எனக்கு இத்தனை காரு வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. எதுக்காக உங்களுக்கு வந்து பொறாமத்தன்மையோ இதனால் உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எமோஷன் அப்படிங்கிறது வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
உங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம் இருக்குது, இன்செக்யூரிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஃப்யூச்சரை நினச்சி அதனால் உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. நான் எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம நினைக்க நான் நினைக்க உங்களுக்கு மன நிம்மதி போகுது. ஓகேங்களா, நான்ற ஒரு வார்த்தை எடுத்துட்டிங்க அப்படின்னால பீஸ் ஆஃப் மைண்ட். நீங்கள் அப்படிங்கிற இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபர்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் எது உண்மையோ அது அவங்க ஃபிலாசபர்ஸ் சொன்னால் என்ன, நான் சொன்னேன் என்ன, நீங்கள் சொன்னால் என்ன, யார் சொன்னால் என்ன, எது உண்மையோ அதை உறக்கச் சொல்வோம். அடுத்து எம்பத்தி. ஓகேங்களா, நான் கேட்டேன். Empathy, Hindu philosophy says that soul is the same but body are different. When a person is hungry, you will feed his hungry also and give him food without expecting anything in return. எம்பத்தி அப்படிங்கிறது என்னென்னா, சிம்பத்தி எம்பத்தின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. சிம்பத்தி அப்படின்னா என்னென்னா, ஒருத்தவங்களை கண்டனன்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி, அங்கே நம்ம ரொம்ப தூரத்துலேருந்தே வந்து ஜாலியாக தான் இருப்போம். ஆனால் அங்கே போனால் எல்லாருமே ரொம்ப சோகமாக வச்சிட்ருப்பாங்க மூஞ்சி. பட் ஆனால் நம்மளுக்கு சோகமாகவே இல்லை அப்படின்னா கூட நம்ம சோகமாக மூஞ்சி வச்சுக்கணும். கரெக்டாக அதே மாதிரி இது வந்து சிம்பத்தி. ஓகேங்களா, எம்பத்தி நம்மளுக்கு ஃபீலிங் இருக்குது. பட் ஆனால் உன்னோட சூழ்நிலையிலேருந்து எனக்கு பார்க்கும்போது எனக்கு பெருசாக வந்து பார்க்கல. எனக்கு நீ வந்து கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டம்தான், ஆனால் வந்து எனக்கு பெருசாக வந்துட்டு அது இம்பேக்ட் எதுவும் பண்ணலை. அதுதான் சிம்பத்தி. ஓகேங்களா, எம்பத்தி அப்படின்னா என்னென்னா, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க சூழ்நிலையிலே போய் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கான அடுத்த மூவ் நம்ம என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நம்ம வந்து என்னெல்லாம் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு காய்ச்சல், உங்கள் மம்மி அப்படியே விட்டுட்டு படுத்துப்பாங்களா? மாட்டாங்க. உங்கள் அம்மா அப்படியே படுப்பாங்களா? மாட்டாங்க. எஞ்சி சுடு தண்ணி வச்சு கொடுக்கறது, நைட்டு எஞ்சி தொட்டு பார்க்குறது, கால் வலிக்குன்னு சொன்னால் கால் அமைக்க விடுறது, கை அமைக்க விடுறது, தைலம் போட்டு விடுறது, சூப்பு வச்சு கொடுக்கறது, இதெல்லாமே பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன நம்ம மேலே சிம்பத்தியா? எம்பத்தி. அது நம்ம சூழ்நிலையில் நம்மளுக்கு என்ன வேணுன்றது, அடுத்து நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்குறது வந்து எம்பத்தின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து the other person sacrificing and the pain is the same as yours. You will develop the empathy. You must be able to feel the sufferings of others and help them unconditionally to overcome their pain and sufferings. என்னென்னா, அந்த பர்சன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறத உணர்ந்து அவங்க அந்த பெயின்லேருந்து சாக்ரிஃபைஸ்லேருந்தும் வெளியே வர்றதுக்கு நீங்கள் முடிஞ்சதெல்லாமே பண்ணுவீங்க. ஓகேவா, அது பேர் தான் எம்பத்தி அப்படின்னு சொல்கிறது. எம்பத்திங்கிறது உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வித் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஃபீவராக இருக்கும், உங்கள் மம்மி எந்த அளவுக்கு வந்துட்டு போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க, அது பண்ணுவாங்க, கஷாயம் வச்சு கொடுப்பாங்க, சூப் வச்சு கொடுப்பாங்க, தைலம் போடுவாங்க, நைட்டு எஞ்சி தொட்டு பார்ப்பாங்க. டு த கோர் இட்ஸ் அன் எம்பத்தி. ஓகேவா, நம்மளுக்கு இது வந்து எல்லா உயிரினங்கள் மேலேயும் இருந்தால் என்னது கம்பேஷன். உங்கள் சொந்தத்துக்குள்ளே மட்டும் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் பர்சன்ஸ்க்கு மட்டும் இருந்தால் இட்ஸ் லவ். You will develop the empathy when you achieve the self-realization or salvation. Example, Mother Teresa feel the sufferings of the disabled people. In sympathy, you only express your emotion for the sake of other person without having any conviction in them. Empathy means putting yourself in someone else's shoe. இப்போ என்னென்னா, சிம்பத்தி அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஓகேங்களா, இந்த சேக் ஆஃப் மற்றவங்க கஷ்டப்பட்டுருக்காங்களும் சரி விடுப்பா, என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற நம்மளுக்கு கஷ்டமே இல்லைனாலும். ஓகேங்களா, எம்பத்தி அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்று அந்த ஷூ போட்டு அவங்களுக்கு அந்த ஒன்று கஷ்டப்படுறவங்களோட ஷூக்குள்ளே நம்மளோட காலை போய் நம்ம வச்ச மாதிரி வி வில் அண்டர்ஸ்டாண்டில் அந்த சிச்சுவேஷனுக்கே நம்ம போய் பார்க்குற மாதிரின்னு அர்த்தமாக. ஓகேங்களா, எம்பத்தி மீன்ஸ் புட்டிங் யுவர் செல்ஃப் இன் சம் ஒன்ஸ் எல்ஸ் ஷூ. ஓகேங்களா, நம்மளால் எப்போ எம்பத்தியாக இருக்க முடியும் அப்படின்னா, நம்மளையே நம்மளே உணர்ந்தால் நம்மளுக்கு வந்து நம்மளை உணர்ந்தால் என்ன, நம்ம யாருன்னு நம்ம உணர்ந்துருவோம். கரெக்டாக, நம்ம யாருன்னு உணர்ந்தால் எல்லாருமே ஒன்று தான் நம்ம தெரிஞ்சிடும். அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி துர்குணங்கள் வந்து நம்மளுக்கு இருக்காது. கோவம், பொறாமை, ஜல்லஸ், ஆன்சைட்டி, இது மாதிரி எந்த வித நெகட்டிவான ஒரு எமோஷன் எதுவுமே, ஆங்கர் எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. இல்லை வந்து சால்வேஷன்.
முத்தி அடையிறது. ஓகேங்களா. அடுத்தது பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா ஹேஸ் அடாப்டட் த வெஸ்டர்ன் லிபரல் டெமோக்ராட்டிக் சிஸ்டம். பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, ஃபெடரலிசம், ரூல் ஆஃப் லா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், independence of judiciary, universal adult franchise, separation of power, independence, unbiased and meritorious civil service have become an integral part of the functioning of our politics and administration system. ஓகே. இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்தியா வந்துட்டு வெஸ்டர்ன் லிபரல் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் தான் எடுத்துட்டாங்க. ஓகேவா. அதை தான் நம்ம வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் அடாப்ட் பண்ணியிருக்கோம்னா, வெஸ்டர்ன் டெமோக்ரஸியில் வெஸ்டர்ன் லிபரல் டெமோக்ராட்டிக் சிஸ்டம், பார்லிமெண்ட்ரி இருக்குது, பிரசிடென்ஷியல் இருக்குது, பார்லிமெண்ட்ரி இருக்குது. இந்தியா வந்துட்டு பார்லிமெண்ட்ரி சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபெடரலிசம்னா சென்டர் அண்ட் ஸ்டேட் ரெண்டு இருக்கிறது. ரூல் ஆஃப் லா, யாருமே வந்துட்டு பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, ரூலுக்கு முன்னாடி எல்லாருமே சமம். ஆனால் ஒரு சில ப்ரிவிலேஜஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவங்க அந்தந்த போஸ்டிங்க்கு ஏற்ற பவருக்கு ஏற்ற மாதிரினா அந்த சீட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த சீட்டுக்கான ஹீட் நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா. அதுக்காக வந்துட்டு சில ப்ரிவிலேஜஸ் வந்துட்டு இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. எஃப்ஆர் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் உங்களுக்கு வந்துட்டு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தெரியல, ஆர்டிக்கல் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் நான் சொன்னேன் ஆர்டிக்கல் 17 என்ன, அன்டச்சபிலிட்டி, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங். ஆர்டிகல் 14 என்ன, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 15 என்ன, ஆர்டிகல் 16 என்ன, ஆர்டிகல் 17 என்ன, ஆர்டிகல் 18 என்ன, அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அண்ட் வேறு என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வேறு என்னென்னலாம் கேட்பாங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்காததுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்னலாம் ரைட்ஸ் கிடைக்கல, புரியுதா. உங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கல, ஈக்குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கல, இது எல்லாத்தையுமே அடிப்படை தேவைகள் எதுவுமே கிடைக்கல. இந்த அடிப்படை தேவைகள் கிடைக்காதது தான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் போட்டிருக்கோம். மேட்ச் த ஃபாலோயிங்கில் எதெல்லாம் வந்து டிபிஎஸ்பியில் வரும், மேட்ச் த ஃபாலோயிங்கில் அந்த ஏபிசிடி அப்படின்னு கொடுத்து எது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும், டிபிஎஸ்பியில் எது வரும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வரும்னு கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் இந்த அடிப்படை தேவைகள் எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அது தெரிஞ்சதுனாலே நீங்கள் ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக் வச்சு நீங்கள் இது பண்ணிடலாம். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வந்து ஜுடிஷியரினா சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், கோர்ட்ஸ் எல்லாமே, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, லோக்கல் கோர்ட்ஸ் எல்லாமே. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓட் பண்ணுறத சொல்லியிருக்காங்க. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி மூணுக்குமே வந்துட்டு பவர்ஸ் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று செக் வைக்கும். மூணுக்குமே வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு மேலே ஒன்று டிபெண்ட் தான். இது இல்லாமல் இது பண்ண முடியாது. செக்ஸ் வந்து வைப்பாங்க. ஓகே, செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் தான். சப்போஸ் எக்ஸிக்யூட்டிவ் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா லெஜிஸ்லேச்சரும் ஜுடிஷியரியும் கேட்பாங்க. ஜுடிஷியரி இப்போ தப்பாக இருக்குன்னா லெஜிஸ்லேச்சரும் எக்ஸிக்யூட்டிவும் கேட்பாங்க. லெஜிஸ்லேச்சர் தப்பாக இருக்குன்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி கேட்பாங்க, மாறி மாறி. ஓகேங்களா. அண்ட் வந்து அன்பயஸ்ட் அண்ட் மெரிட்டோரியஸ் சிவில் சர்வீஸ் நம்ம. ஓகேவா. இந்த 4மே ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு வந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து but in the last 70 years it have been observed that the Britishers have not performed up to the expectation of the citizen, whereas Western democracies had become successful in ensuring their effective function. It is the political system that determines and influences the functioning of the other systems like economic system, administration, physical and electoral system. The structures are democratic in nature like in Western liberal democracy, but the functioning of the structure is still feudal in nature, resulting in their failures. This is more so in the case of functioning of our political system. It based on the multi-party system, the first come first or
FPTP voting system, universal adult franchise, and so on. But electoral outcomes and functioning of political parties are not determined by cognition. என்னென்னா நம்ம வெஸ்டர்ன் ஃபிலாசபி யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. அங்கேருந்து தான் நம்ம வந்துட்டு டெமோக்ராட்டிக் சிஸ்டம், வெஸ்டர்ன் லிபரல் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் தான் நம்ம எடுத்திருக்கோம். பட் ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்தோம், அந்த சிஸ்டம் எடுத்தோம், பட் ஆனால் ஃபங்க்ஷனிங் எடுத்துட்டோம் நம்ம. அவங்க ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, ஓகேவா. ஸ்ட்ரக்சர் வந்து தப்பாக இருக்குது, ஃபங்க்ஷனிங் ஓகே இந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு எடுத்துட்டோம். பட் ஆனால் அவங்களோட ஸ்ட்ரக்சர் வேறு, நம்மளோட ஸ்ட்ரக்சர் வேறு. ஸோ இது வந்துட்டு பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மல்டி பார்ட்டி சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் இருக்கோம், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் தான். பட் ஆனால் அங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் வேறு வேறு. அவங்க வந்து ஓட்டிங் சிஸ்டம் காக்னிஷன் பேஸ் பண்ணி ஓட் பண்ணுவாங்க. காக்னிஷன்னா என்ன, நான் ஆல்ரெடி சொன்னேன். காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆட்டிடியூடில் 3 ABCன்னு 3 நாமிச்சுக்கு சொன்னேன். அஃபெக்டிவ் அண்ட் பிஹேவியரல் அண்ட் காக்னிஷன் அப்படின்னு சொல்லி 3 சொன்னேன். அஃபெக்டிவ் அப்படின்னா இவங்க என்னோட ஜாதி, என்னோட மதம், என்னோட ரிலேஷன், என்னோட ஊர், என்னோட ரீஜன், என்னோட ரிலீஜன் அப்படின்னு சொல்லி நம்ம ஓட் பண்ணுறது. பிஹேவியரல்னால் நம்ம ஓட்டிங் இது பண்ணுறோம்ல, அதுதான் பிஹேவியரல் அப்படிங்கிற நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்ற அந்த பிஹேவியர். காக்னிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபேக்ட் அனலைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஓட் பண்ணுறது, ஓகேங்களா. நான் இது வந்து நான் ஓட்டிங் எக்ஸாம்பிளாக வச்சு இந்த 3 நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஆனால் வெஸ்டர்னில் எல்லாருமே வந்து அனலைஸ் பண்ணி தே யூஸ் டு ஓட். பட் ஆனால் இப்போ வந்துட்டு அப்படி கிடையாது, கரெக்டாக. எல்லாருமே எப்படி இந்தியாவில் மோஸ்ட்டாக எப்படி பண்ணுறாங்க ஓட்டிங், எஃபெக்டிவ் பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க, காக்னிஷன் பேஸ் பண்ணி. அப்படின்னா அங்கேருந்து ஸ்ட்ரக்சர் எடுத்தோம், ஃபங்க்ஷனிங் அது மாதிரி ஆகுது கிடையாது. அப்படின்னா இட்ஸ் லீட்ஸ் டு ஃபெயிலியர். Political parties appeal to the emotions of other people, divide the society in the name of religion and the caste to win mandate. Rule of law is implemented either in letter nor in spirit. This is due to the political attitudes and culture prevailing in the country. இந்தியாவில் வந்துட்டு மோஸ்ட்டாக பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வின் பண்ணணுங்கிறதுக்காக நம்மளை ஒரு ரிலீஜனாகவும் இல்லை வந்து ஒரு கேஸ்டாகவும் நம்மளை பிரித்து அவங்க வந்துட்டு ஓட் வாங்குவாங்க. அண்ட் ரூல் ஆஃப் லாங்கிறது எல்லாருமே வந்துட்டு ரூலுக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படிங்கிறது தான். அது வந்து நம்மளுக்கு லெட்டர்லேயும் இல்லை, நடத்துறதுலையும் இல்லை. ஸ்பிரிட் அப்படின்னா வந்து நடத்துறது, அதாவது ரியாலிட்டிலையும் இல்லை அப்படின்னு சொல்லுது. அட்லீஸ்ட் ஒரு சில விஷயங்கள் நம்ம எழுதி வச்சுருப்போம், ஆனால் அதை நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ரியாலிட்டி ஸ்பிரிட்டில் கொண்டு வந்தோமா கண்டு வரலாம். இப்போ நம்ம வந்துட்டு பிளான்ட்டுக்கு வந்துட்டு தண்ணி வந்து மத்தியான டைமில் ஊற்றக்கூடாது, இல்லை வந்து ஒரு வீடு கட்டியிருக்கோம்னா மத்தியான டைமில் தண்ணி விடக்கூடாது, சூரியன் வரும்போது இல்லை வராதுக்கு முன்னாடி, இல்லை சூரியன் மறையும் போது இல்லை மறைஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி விடணும் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் எல்லாருமே எப்படி பண்ணுறாங்களா, 9 o'clock நல்லா சூரியன் வந்து நல்லா வந்து வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் விடுறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு வந்து லெட்டரில் நம்மளுக்கு இருக்குது தெரியும். கூகுளில் பார்த்தாலே ஒரு வீடு கட்டணும்னா என்ன மாதிரியான ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதே ரூல் தான் ஃபாலோ பண்ணுறாங்களா, ஃப்ரீயாகவே வந்து வாட்டர் லைன் வந்துடும், மினிமம் அமௌண்ட் தான் அப்படின்னா அது மாதிரியாக இருக்குது. பஞ்சாயத்து ஆகட்டும் இல்லை முனிசிபாலிட்டி ஆகட்டும், வி மஸ்ட் ஹாவ் டு பே அ லாட், கரெக்டாக. அப்படின்னா லெட்டரில் ஒன்று இருக்குது, ஸ்பிரிட்டில் நடக்கிறது ஒன்று. அதுதான் லெட்டருக்கும் ஸ்பிரிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். நம்மளது ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறதும் வந்து நம்மளுக்கு லெட்டரில் இருக்குது, லெட்டர்லேயும் இல்லை, அட் த சேம் டைம் ஸ்பிரிட்லேயும் இல்லை, ஓகே. இது எதனாலனா ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் தி பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் கல்ச்சுரல் ப்ரிவைலிங், நம்மளோட இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்து ப்ரிவைல் ஆகிட்டுருக்கு. பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் மே பி டிஃபைன்ட் as the set of tradition, customs, belief, rules and regulations that influence the functioning of the political system in the country. They define the relationship between citizens and the government, influencing the voting behavior, and the patterns determine the electoral outcome and decides the functioning of the political parties. The main difference between இப்போ என்ன பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இந்த செட் ஆஃப் ஆட்டிடியூட்க்கு இருக்கிறது இது எத்திக்ஸ்க்கு இருக்கலாம், அது ட்ரெடிஷன், கஸ்டம், பிலீஃப்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தட் இன்ஃப்ளூயன்ஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் த கண்ட்ரி. இது எல்லாமே வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனிங்கை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது பேர் தான் வந்துட்டு பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அண்ட் இது வந்து பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் சிட்டிசனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் தான் சொல்லுது, ஓகேவா. ஓட்டிங் பிஹேவியர் அண்ட் பேட்டர்னையும் டிட்டர்மைன் பண்ணுது,
வெஸ்டர்ன் லிபரல் டெமோக்ரஸி அண்ட் இந்தியா லைஸ் இன் த பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் ஆஃப் த பீப்புள். மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒழுக்கமாக அவங்க பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படின்னு நம்ம பார்த்து கோஆக்னிஷனில் நம்ம ஓட் பண்ணணுன்னா அவங்களும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த தடவை அவங்க வந்து ஆட்சிக்கு வரணுன்னா கண்டிப்பாக அவங்க நல்லா பண்ணுவாங்க. இது வந்துட்டு நம்மளோட ஃபெயிலியருக்கான முக்கியமான காரணம் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா முக்கியமாக பீப்புள் தான், அதாவது நம்ம தான் காரணம். எக்ஸாம்பிள், பிஜேபி have misused the position of governor and manipulated the independence of the judiciary. Dynastic politics are the trends in India. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு பிஜேபி வந்துட்டு கவர்னருடைய போஸ்ட்டை வந்துட்டு ரொம்ப அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து ஸ்டேட், இப்போ வந்துட்டு சென்டரில் வந்துட்டு பிஜேபி இருக்குது, ஸ்டேட்டில் வந்துட்டு வேறு ஏதோ ஒரு பார்ட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பிஜேபி தவிர காங்கிரஸோ ரீஜனல் பார்ட்டிஸ், அதாவது தமிழ்நாடு ஏடிஎம்கே டிஎம்கே, ஆந்திரா தெலுங்கானானா தெலுங்கு தேச பார்ட்டி, இந்த மாதிரி கேரளா இல்லைன்னா அது ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்குன்னா, சென்டரில் வந்து பிஜேபி இருக்குன்னா கவர்னர் யார் வந்து கவர்னர் ஆத சென்டரோட ஏஜென்ட் அவங்க. இப்போ வந்து அவங்களே வந்துட்டு கவர்னர் யூஸ் பண்ணி ஸ்டேட்டில் சரியாக நல்ல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தாலும் கூட நல்லா ஃபங்க்ஷன் ஆகலை, பிரசிடென்ட்ஸ் ரூல் கொண்டு வரணும். பிரசிடென்ட்ஸ் ரூல் யார், பிரசிடென்ட் எப்படி வராங்க, அவங்களும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்சன் தானே, அவங்கள வந்து கொண்டு வர வைப்பாங்க. இந்த மாதிரி பிஜேபி நம்பர் ஆஃப் டைம்ஸ் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. கவர்னருடைய போஸ்ட் யூஸ் பண்ணி ஸ்டேட்டை வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணி அவங்க வந்துட்டு பிரசிடென்ட்ஸ் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. சென்டருக்குள்ளேயே வந்து அந்த ஸ்டேட்டை கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸை வந்துட்டு மேனிப்புலேட் அதாவது ஜுடிஷியரி இருக்குன்னா ஜுடிஷியரிக்கு ரொம்ப அதிகமான ஃப்ரீடம் இருக்குது. பட் ஆனால் அதையும் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் வந்துட்டு பரம்பரையாக அவங்க அப்பானா லைக் இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா டிஎம்கே மாதிரி, சென்ட்ரலில் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் மாதிரி, அவங்களோட ஃபேமிலியிலேருந்தே தான் அடுத்தடுத்த அந்தந்த போஸ்டிங்க்கு வந்துட்டு ஹை போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஓகேங்களா, there is an electoral dictatorship. Political attitudes are influenced by the beliefs, values, sentiments, ideology or cognition. Affective, behavior and cognitive. Emotional or affective. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஏபிசின்னு பார்த்தோமா, இந்த எஃபெக்டிவ்க்கு இன்னொரு நேம் வச்சுக்கலாம். நம்ம என்ன அப்படின்னா எமோஷ்னல் அப்படின்னு வச்சுக்கலாம். Least developed democratic culture if emotional and sentiment dominates the voting behavior and political attitude. Example, vote for candidate who belonging to your caste or supports your religion. This is complete irration. The consequences is that political party have realized the fact that they do not have to perform to win the election. They can win the election easy by appealing to the people's emotion, create the vote bank. Poverty is the worst kind of crime committing against humanity. Primary laws of nature, secondary laws. Ambedkar, development can help overcome the caste discrimination. இப்போ என்னென்னா நான் சொன்ன மாதிரி அஃபெக்டிவ் எமோஷ்னலாக, அதாவது இவன் என்னோடய ஜாதி என்னோடய கேஸ்ட்டுன்னு சொல்லி அவனுக்கு ஓட் பண்ணுறது அப்படின்னா அந்த ஜாதியில் நிற்கிறான்னா அவன் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவன் கண்டிப்பாக அவனுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கும், ஓட் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நல்லாவே அவன் பண்ணலை, அந்த கட்சி நல்லாவே இல்லை அப்படின்னாலும் நல்லதாக எதுவுமே பண்ணி கொடுக்கல, சும்மா மேம்போக்காக தான் வந்துட்டு சும்மா இது பண்ணிகிட்ருக்காங்க, மேம்போக்காக மேய்ஞ்சிட்ருக்குறாங்க, அப்படி எப்படி மாடு மேய்ஞ்சிட்ருக்கிற மாதிரி மேம்போக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் கூட அதே பார்ட்டிக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார், ஓட் பேங்கர்ஸ் ஆஃப் தட் பார்ட்டி. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு பாவர்ட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரைம். நீங்கள் வந்து இது வந்து எங்கே வேணாலும் எழுதிக்கலாம், ஜிஎஸ் பேப்பர் 3 எழுதலாம், 4 எழுதலாம், 2 எழுதலாம், 1 எழுதலாம். உங்களோட ஆப்ஷனல் பேப்பர் பாவர்ட்டிங்கிற ஒரு டாபிக் உங்களோட ஆப்ஷனில் இருக்குன்னா யூ கேன் ரைட். ஓகேங்களா, பாவர்ட்டி அப்படிங்கிறது ஒரு ஒஸ்ட் கைண்ட் ஆஃப் க்ரைம். சரியா, கமிட்டட் டு ஹியூமனிட்டிஸ். மனுஷங்களுக்கு வந்துட்டு மனித தன்மையில் இருக்காங்க மனுஷங்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு க்ரைம் நம்ம விளைவிக்கிறோன்னா அது என்னென்னா பாவர்ட்டி தான். அது ப்ரைமரி லா, செகண்டரி லாஸ் இருக்குது. வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸில்
அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பிரைமரி லா செகண்டரி லான்னு சொல்ல. பிரைமரி லா அப்படின்னா என்னென்னா மனசாட்சி, அதாவது நம்ம மனசாட்சிக்கு எது ஆப்போசிட்டாக நம்ம ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தப்பு. ஓகேங்களா? நம்மளோட மனசாட்சி அந்த இடத்துல எந்த வித என்னோடய சொந்தம் பந்தம் எதுவுமே பார்க்காம நம்ம ஒரு மனுஷனா நம்மளோட மனசாட்சி சொல்கிறது அது வந்து பிரைமரி லா. செகண்டரி லானா கவர்மெண்ட் ரூல் பண்ணியிருப்பாங்கல்ல அது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது வந்து தப்பு. நம்மளுக்கு மனசாட்சிப்படி முன்னாடியே அது தெரியும். ஆனால் அப்போவும் அந்த மனசாட்சி வந்து இது நீ பண்ணுற தப்பு, இன்னொரு மனுஷன் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு மதிக்கணும் அப்படிங்க. ஏன் இது வந்து இப்போ தான் தெரியுமா? அது முன்னாடியே தெரியாதா? ஏன் உங்களுக்கு தெரியலன்னா வீட்டில் இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க, பெரியவங்கள மதிக்கணும், நீ வந்துட்டு மரியாதையோடு பேசணும், வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட், கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுமா? அப்போவே நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான், எத்தனை இதிகாசங்களில் எல்லாமே வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியுது. இப்போ நான் சொல்லுறது உங்களுக்கு தெரியுமா? இல்லை. கரெக்டாக? ஆனால் ஏன் அந்த காலத்தில் இருந்தது? ஏன் போராடி வாங்குறதா இருந்துச்சு? இதெல்லாம் செகண்டரி லாஸ். சரியா? செகண்டரி லாஸ் கவர்மெண்ட்டை ஒரு ஸ்டேட்டை லா கொண்டு வரது, இதெல்லாமே செகண்டரி லாஸ். இப்போ ப்ரைமரி லாஸ்க்கும் செகண்டரி லாஸ்க்கும் வந்து கிளாஷஸ் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே மனசாட்சி சொல்கிற விஷயங்களில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ப்ரைமரி லாஸ்க்கு முக்கியத்துவங்கிறது நம்ம கொடுக்கணும். எது கரெக்டோ அதுதான் கொடுக்கணும். ஃபேவரபுளாக நம்ம போயிடக்கூடாது. அம்பேத்கர் என்ன சொன்னால், டெவலப் ஆகிடுச்சுன்னா ஒரு நேஷனை அப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்லேருந்து வந்துடலாம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ நம்ம நல்லாவே கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம். பட் ஆனால் டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இப்போவும் இருக்குது. ஹை லெவலில் போனால் அங்கேயுமே இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிலீஃப், ஐடியாலஜிஸ் அப்படின்னா இது என்னென்னா பிஹேவியரல் அப்படிங்கிறது. பிலீஃப் அண்ட் ஐடியாலஜி எப்படி வந்து ஓட் பண்ணுவாங்களா அவங்களோட ஐடியாலஜிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னால், இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லாவே புரியும். என்ன? ஓகே, இது சஸ்பென்ஸோடய இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் we can meet. ஓகே.